وعلى آله وأصحابه ومن تبع بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்கின்ற நற்காரியங்களை அழித்துவிடக்கூடிய அமல்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக நாம் தொடர்ச்சியாக சில அமல்கள் குறித்து பார்த்து வருகிறோம். நாம் கடந்த தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவமதித்து நடத்தல் என்பது நாம் செய்த நற்காரியங்களை நாளை மறுமையுடைய தினத்திலே அழித்துவிடக்கூடியது என்ற ஒரு விடயத்தினை பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் செய்கின்ற நற்கர்மங்களை அளிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எச்சரித்த ஒரு அமல் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நற்காரியங்கள் செய்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் இறைவன் நமக்கான கூலியினை எழுதி வைத்து நாளை நாங்கள் நல்லடியார்களாக வாழ்ந்து மரணித்தோம் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு நாளை மஹ்ஷருடைய தினத்திலே இறைவனை சந்திக்க இருக்கின்ற அந்த வேளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் சந்திக்கின்ற பொழுதோ அல்லாஹு தஆலா நீங்கள் செய்த எந்த ஒரு அமலுமே இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் அல்ல என்று நாம் செய்த அமல்களை எல்லாம் இறைவன் பாழாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமல்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் சில அமல்களை சொல்லி தந்தார்கள். அதில் ஒரு அமலாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் முகஸ்துதி என்கின்ற ஒரு அமல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலே முகஸ்துதி என்கின்ற ஒன்று கலக்குமே ஆனால் அது எம்முடைய அமல்களை பாழாக்கிவிடும். நாம் செய்த அமல்களை எல்லாம் அதனுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அளிக்கக்கூடியது. நாம் ஒரு வணக்கத்தினை செய்கிறோம், அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற ஒரு இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். நான் ஒரு வணக்கத்தை செய்கின்றேன் என்றால், நான் தொழுகிறேன் என்றால், அல்லது ஒரு தர்மம் கொடுக்கிறேன் என்றால், அல்லது நான் ஒரு நல்லமலாக இஸ்லாம் ஆமோதித்த எனக்கு அனுமதித்து இருக்கின்ற ஒரு அமலை நான் செய்கிறேன் என்றால் அந்த அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த உல தூய்மையோடு அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படுமே ஆனால் அந்த அமலுக்கான கூலி அல்லாஹ்விடத்திலே இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மிகு திருமறையிலே சொல்லுகின்றான். நான் ஒரு வணக்கத்தினை செய்கின்றேன், நான் செய்கின்ற இந்த வணக்கத்தை கொண்டு என்னை அடுத்தவர் வணக்கசாலி என்று சொல்ல வேண்டும், என்னை அடுத்தவர் கொடையாளி என்று சொல்ல வேண்டும், என்னை அடுத்தவர் நல்ல மனிதர் என்று சமூகத்துக்கு மத்தியிலே நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இன்றி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முகஸ்துதியான ஒரு எண்ணத்தோடு ஒரு அமல்களை செய்வார்களே ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் கிடையாது. நாம் இன்று பார்க்கலாம், இஸ்லாத்தின் பெயரிலே வாழக்கூடியவர்கள் பெரும் பகுதியிலானவர்கள் அவர்களுடைய செல்வங்களை செலவழிக்கின்ற பொழுது அது உல தூய்மையோடு கொடுக்கப்படுகிறதா என்பதே கேள்விக்குரிய நிலையில் இருக்கிறது. சிலர் தொழுகைக்காக வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மிகு திருமறையிலே தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று கூறி எப்படியான தொழுகைகளை அடையாளப்படுத்தினானோ அப்படியான தொழுகைகளை அவர்கள் தொழுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரியாக முகஸ்துதிக்காக ஒரு அமல் செய்யப்படுமே ஆனால் அது நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எம்மை முஃப்லிஸுடைய இடத்திலே ஆக்கி மதனை நரகத்தின் உறவுகளாக மாற்றிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி தோழர்கள் எல்லாம் ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு செய்தியினை சொல்லுகிறார்கள். அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும் ஷிர்கல் அஸ்கர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹாபாக்களே, தோழர்களே, நான் உங்களிடத்திலே ஷிர்குல் அஸ்கர் என்கின்ற ஒரு சிறிய இணைவைப்பு குறித்து நான் அச்சப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் யா ரசூலல்லாஹ் வமஸ் ஷிர்குல் அஸ்கர், அல்லாஹ்வுடைய தூதரே, சிறிய இணை வைப்பு என்றால் என்ன? நாங்கள் இணை வைப்பு குறித்து அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் அல்லாதோரை அல்லது அல்லாஹ்வுடைய குணாதிசயங்களே இன்னும் ஒருவருக்கு இருக்கின்றது என்று நாங்கள் சொன்னாலோ அது நம்பினாலோ அல்லாஹ்வுடைய இடத்திலே அடுத்தவர்களை வைத்தாலோ அது இணை வைப்பு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஷிர்குல் அஸ்கர் என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்த இணை வைப்பு என்ன யா ரசூலல்லாஹ் என்று அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அர்ரியா, முகஸ்துதி என்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யகூலுல்லாஹு தஆலா, இந்த முகஸ்துதியிலே அமல்களை செய்யக்கூடியவர்கள், முகஸ்துதிக்காக வேண்டி நற்காரியங்களை செய்யக்கூடியவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றானாம், லஹும் யௌம யுஜாஸில் இபாது பி அமாலிஹிம், அந்த முகஸ்துதிக்காக வேண்டி செயல்பட்டவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌம யுஜாஸில் இபாது பி அமாலிஹிம்,
நாளையும் அடியார்களுக்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற கூலி வழங்குகின்ற அந்த நாளிலே இதுகபு இலல்லதீன குந்தும் துராஊன் அந்த முகஸ்துதிக்காக வேண்டி அமல்களை செய்தவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுவானாம் இதுகபு இலல்லதீன குந்தும் துராஊன லகும் யாருக்காக வேண்டி நீங்கள் தொழுதீர்களோ யாருக்காக வேண்டி தொழுகையை காட்டுவதற்காக தொழுதீர்களோ யாருக்காக வேண்டி நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டீர்களோ அந்த மனிதர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் அந்த நீங்கள் யாரை முகஸ்துதியாக கொண்டீர்களோ அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் ஃபித்துன்யா இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது ஃபந்துரு நீங்கள் பாருங்கள் ஹல் தஜிதூன இந்தஹும் கைரா நீங்கள் முகஸ்துதி யாருக்கு காட்டினீர்களோ அவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கூலியை தர முடிகின்றதா அவர்கள் மூலம் உங்களுக்கு நலவு நடக்கின்றதா என்பதனை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி வழங்காது முகஸ்துதிக்காரர்களை இறைவன் அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படுகின்ற அமல்கள் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாவற்றையும் அழித்துவிடும். நாளை மறுமையிலே எம்மை முஃப்லிஸ் என்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் சம்ம அல்லாஹு பிஹி வ மன் யுராஇ அல்லாஹு பிஹி யார் ஒருவர் விளம்பரத்துக்காக வேண்டி ஒரு அமலை செய்கின்றாரோ தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே நான் புகழப்பட வேண்டும் நான் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வணக்கத்தினை அவர் செய்கின்றார். அது எந்த ஒரு வணக்கமாக இருக்கலாம், அது தொழுகையாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், இன்னொரு நற்காரியங்களாக இருக்கலாம், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதாக இருக்கலாம், பொது வேலைகளில் ஈடுபடுவதாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகள் அந்த நற்காரியங்கள் எல்லாம் இவர் விளம்பரத்திற்காக செய்வாரேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் விளம்பரத்திற்காகத்தான் இந்த அமல்கள் செய்தார்கள் என்பதை நாளை மறுமையிலே விளம்பரப்படுத்துவான். விளம்பரப்படுத்தி அல்லாஹ் கேட்பான், யார் முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகின்றாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் அம்பலப்படுத்தி அவர்களுடைய அமல்களை அழித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த உள்ளச்சத்தோடு உள தூய்மையோடு செய்யப்பட வேண்டும். அந்த அமலில் ஒரு முகஸ்துதி கலந்து விடுமே ஆனால் அல்லது அந்த அமல் என்னுடைய சுயலாபத்தை கொண்டதாக இருக்குமே ஆனால் நாளை மறுமையிலே அது என்னை நஷ்டவாளியாக ஆக்கிவிடும். நாளை மறுமையிலே நான் செய்த இதர காரியங்களுடைய நற்செயல்களை எல்லாம் அழித்து முஃப்லிஸான நிலையிலே ஏற்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நஷ்டமடைந்தவர்களாக எல்லா மனிதர்களையும் அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஆக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த அமலை நம்முடைய வாழ்வில் நாம் அகற்ற வேண்டும். ஒரு காலமும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் முகஸ்துதிக்காகவோ விளம்பரப்படுத்தலுக்காகவோ எந்த ஒரு வணக்கத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்வோமரே ஆனால் நாளை மறுமையிலே நாம் நஷ்டமடைந்து விடுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டுகின்ற உள தூய்மையோடு நற்காரியங்கள் செய்து அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் என்னுடைய ரப்பு எனக்கு கூலி வழங்க வேண்டும். என்னுடைய ரப்பு என்னுடைய உள்ளத்தை அறிவான். இங்கு யாரும் எனக்கு எந்த ஒரு உதவியும் நாளை மறுமையில் செய்ய முடியாது என்ற நேர்மையான எண்ணத்தோடு அமல்களை புரிந்து அல்லாஹ் புரிந்து கொண்ட கூட்டத்தாரில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு